நீங்க ஒப்பு கொடுத்துடணும். அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் என்ன பண்றாரு? உங்களை நிரப்புகிறார். ஆண்டவர், எனக்கு எதுவும் தெரியல, நான் என்ன செய்யணும்? உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், ஆனா என்ன பண்றேன்? எனக்கு எதுவுமே தெரியல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க தான் அந்த பாட்டு சொல்றது. அப்படிதான் நேற்று ஃபுல்லா நான் சுத்திட்டு இருந்தேன். ஒண்ணுமே தெரியலையே ஆண்டவரே, எனக்கு நான் என்ன வார்த்தையை நான் பேச போறேன், ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை பேச போறேன் அப்படின்னு பேசி இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும்போதுதான் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து அவர் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாரை எது கொடுக்கணும்? உங்களை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் தேவனுக்கு, இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுவாரு? உங்கள் தேவையானதை அவர் கொடுப்பார். ஆவியை கொடுப்பார், பரிசுத்த ஆவியை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், இல்லையா? நீங்க உங்களை கொடுக்கலன்னா என்ன பண்ண மாட்டாரு? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? வரமாட்டாரு. அதான் அந்த வார்த்தை சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். உங்க கையில உள்ளதை கொடுக்கணும், ஊழியத்துக்காக கொடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? கொடுக்கிற இருதயமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி இருந்தாருங்களா? அவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? நீங்க பேசணும். நீங்க நான் அடிக்கடி நான் சொல்றது, நீங்க பேசினாதான் நானும் பேசுவேன். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை வீட்டுக்கு போனாரு. அங்க போய் என்ன கேட்டாரு? அந்த உதவி என்ன சொன்னாங்க? எங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான், நான் அது உங்களுக்கு எப்படி தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாரு? எலியா முதலாவது எனக்கு கொடு என்றுதான் அந்த விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு சின்னதா ஒரு அப்பத்தை செய்து கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான், அதை நீங்க கேட்கறீங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு எலியா சொல்றாரு, நீங்க இருக்கிறதுல எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு உண்டா இருக்கிறதுல என்ன பண்ணும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதான் எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிறதே எனக்கு கொடு அப்படின்றாரு. அப்போ அந்த இருக்கிற கொஞ்சம் மாவுல கொஞ்சம் எண்ணெயில ஒரு சின்னது அப்பத்தை செய்து எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிற அந்த விதவை சாரிபாத். அப்ப என்ன நடக்குது? அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இருக்கிற கொஞ்சம் என்ன பண்றாங்க? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாத்திரம் நிரம்ப 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 வழியை செய்கிறார். அப்போ நீங்க கொடுத்தால்தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க இருதயம் கொடுக்கதா இருக்க வேண்டும். கொடுக்க முதலாவது நாம் கொடுக்கணும். அப்ப உங்க மடியில எப்படி விழுமா? வாசிங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி செய்வார். அது போலதான் அந்த சாரிபாத் வீட்டுல நடந்தது, இல்லைங்களா? அப்ப இருக்கிற கொஞ்சத்தை விசுவாசத்தோடும் முழு இருதயத்தோடும் நம்பிக்கையோடும் அன்போடு கொடுத்தா. முதலாவது அன்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறதெல்லாம் ஒரு பவுல் சொல்லுகிறார், நீங்க இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தாலும் உங்க இடத்துல அன்பு இல்லைன்னா அது என்ன ஆகாது? சொல்லுங்க, அது வேஸ்ட். நீங்க என்னதான் கொடுத்தாலும் அது வேஸ்ட், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க அன்போடு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேலும் காணிக்கை கொடுத்தான், காயினும் காணிக்கை கொடுத்தான். யாருடைய காணிக்கை ஏற்கப்பட்டது? ஆபேலுடைய காணிக்கை. ஏன்? முதலானது கொடுத்தான், நல்லதை கொடுத்தான், கொழுத்ததை கொடுத்தான். காயினும் கொடுத்தான். ஏன் காயின காணிக்கை ஏற்கப்படல? குறைவா கொடுத்தான். அது மட்டும் இல்ல, நல்ல இருதயம் இல்ல, அன்பு இல்ல. ஆண்டவர் கொடுக்கும் போதே சொல்றாரு, உன் முகம் வேறுபடுகிறது இல்லையா? ஏன்னா அவனுக்குள்ள அந்த அன்பு இல்ல. அவன் அன்பினால கொடுக்கல, முழு இருதயத்தோடு கொடுக்கல.
நம்ம விசுவாசத்தின் தகப்பனாகிய பிதா யாரு? ஆபிரகாம். அவர் என்ன செய்தாரு? எங்க போனாலும் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? பலியிட்டார். ஹalleluya. தேவனுக்கு கொடுக்கிறதுல முன்னாடி நின்னார் இல்லீங்களா? முதலாவது பலியிட்டார். தேவனை அவர் என்ன பண்ணாரு? உற்சாகம் சந்தோஷப்படுத்தினார். அவர் இருதயம் குலுங்கும்படி செய்தார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இல்லீங்களா? அப்ப நாம் என்ன பண்ணுமா? கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் நமக்கு என்ன பண்றார்? திருப்பி ஹalleluya. நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினாலே அளக்கப்படுவீர்கள். ஆமென். ஹalleluya. நீங்க எப்படி கொடுக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். மார்க் 4:24 அப்படியே வாசிக்கல. மார்க் 4:24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நீங்க எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். நீங்க எப்படி கொடுக்கிறீங்கன்னு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க 50 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுங்க, 20 ரூபாய் கொடுங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்போது இங்க எந்த அளவுன்னு பார்க்கிறார். இந்த அளவை பார்க்கல, உன் இருதயம் எந்த அளவில் இருக்கிறது என்று பார்க்கிறார். அதான் சொல்றது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்கள். ஹalleluya. 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 சொல்லாம ஒரு ஹalleluya சொல்லாம. ஹalleluya. ஒரு பரதேசி இருந்தா, இன்னொரு ஐஸ்வர்யவான் இருந்தாரு. பரதேசி அவனுடைய வேலை என்ன? ரோட்ல உட்கார்ந்துக்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுறது அவன் வேலை. அப்ப ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யவான் வராரு, இவனை பாக்குறாரு. அவனை பார்த்து என்ன செய்யறாரு? அவர்கிட்ட போய் பேசுறாரு அந்த ஐஸ்வர்யவான். அவருக்கு என்ன இருக்கு? நிறைய சொத்து சொகம் இருக்கு, எண்ணிக்கணக்காக இருக்கு. ஆனா இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப சொல்றாரு, எனக்கு கணக்கு வழக்கு இல்லாத இருக்குதுப்பா, நான் என்ன பண்றேன்? நான் உனக்கு கொஞ்சம் தரேன், நீ என்ன பண்ற? அதுல விளைய செய்து என்ன பண்ற? மாசத்துல எனக்கு உனக்கிட்ட இருந்து விளையுறதுல எனக்கு 10ல் 1 பங்கு கொடு என்று சொல்லுகிறார். அவன் என்ன பண்றான்? அந்த பணக்கார இடத்துல என்ன பண்றான்? அந்த வயலை வாங்கிக்கிறான், நிலத்தை வாங்கிக்கிறான், உழுகுறான், வேலை செய்கிறான், விளைய செய்கிறான். ஃபர்ஸ்ட் மாசம் 10ல் 1 பங்கு கொடுக்கிறான். அப்புறம் வரான், இவன் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். யாரு? இந்த கரித்திரன் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கிறான். அவரு வராரு, மாசம் வராரு. என்ன பண்றான்? அவர்கிட்ட அந்த கரித்திரன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஹalleluya. ஹalleluya. அவன் இருதயம் வேட்டிமை அடைந்தது. கொடுக்க கூடாதுன்னு மைண்ட் செட் வந்துருச்சு அவனுக்கு. நம்ம விளைய செய்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், எல்லாமே நம்ம பண்றோம். ஆனா இவர் என்ன பண்றாரு? வந்து நைஸா வாங்கிட்டு போயிடுறாரு. நம்ம ஏன் அவர் கொடுக்கணும் அப்படின்ற இருதயம் அவனுக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சு. அந்த எண்ணம் அவனுக்கு தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அப்ப ஒரு நாள் வர்றாரு அவரு, எங்கப்பா எனக்கு உள்ளதை கொடுன்றாரு. அப்ப அவன் கேட்கிறான், நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? நான் எல்லாம் பண்றேன், நான் விளைய செய்கிறேன், நான் உழைக்கிறேன், எல்லாமே நான் பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே வாங்கிட்டு போயிடுறீங்களே. ஹalleluya. ஹalleluya. அந்த பரதேசி யாரு? நாம தான். ஹalleluya. அந்த ஐஸ்வர்யம் யாரு? பிதாவாகிய தேவன். ஹalleluya. அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மான் கால்களை கொடுத்திருக்கிறார், பலம் தருகிறார். ஆமென். உழைக்கும் கரங்களை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹalleluya. அப்போ நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் ஏன் காணிக்கை கொடுக்கணும்? ஹalleluya. அப்படின்ற உங்க மனசுல தோன்றுச்சுன்னா கர்த்தர் உங்களை கைவிட்டுடுவார். ஹalleluya. நீங்கள் எந்த அளவினாலே அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எந்த அளவினால் நாம் அளக்கிறோமோ, எந்த அளவினால் நாம் ஊழியத்துக்கு கொடுக்கிறோமோ, எந்த அளவினால் ஒருத்தருக்கு நாம உதவி செய்கிறோமோ அது இரட்டத்தனையா உங்களுக்கு திரும்பி வரும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரெட்டத்தனையா உங்களுக்கு திரும்பி வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை போல ஈசாக்கு என்ன பண்ணான்? கொடுக்கிறதுல உண்மையா இருந்தான். அவன் கொடுத்தான். வெறும் நிலத்துல விதை விதைத்தான். அவனுக்கு என்ன கிடைச்சதுங்க? 100 மடங்கு. அவன் விசுவாசத்துல உறுதியா இருந்தான். விசுவாசம். அப்ப நீங்க கொடுக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் ஆரம்பத்துல காணிக்கை தசமாலாம் கொடுத்தது இல்ல. எங்க மாமி சொல்லுவாங்க, திட்டு பையல குடுறா அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க, திட்டு பையல நீ குடுறா, சம்பளம் வாங்குற, காணிக்கை கொடுக்க மாட்டேன். அப்ப சபலம் ஆரம்பிக்கல. நாங்களே இன்னொரு சபைக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப குடு நான் ஒரு நாளும் அவங்க பேச்ச கேட்டது இல்லை, கொடுத்ததே கிடையாது. அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆன பிறகு என்ன பண்ணேன், சரி கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தேன். அது வரைக்கும் நான் பேச்சுலராக இருக்கும்போது சரி, மேரேஜ் ஆகிட்டு ஒரு வருஷமும் கொடுக்கல. இவங்க சொல்லுவாங்க, நீ குடுடா குடுடா குடுடான்னு. நான் அப்புறம் கொடுத்து பார்த்தேன். முதலாவது என் சம்பளத்துல இருந்து என்ன பண்ணேன், 300 ரூபாய் கொடுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த வருஷமே எனக்கு 6000 ரூபாய் இருந்த சம்பளம் 9000 ரூபாய் மாறிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9000 வந்ததுல இருந்து அதுல இருந்து இன்னும் அதிகமாய் கொடுத்த எனக்கு கான்ட்ராக்ட் வேலை கிடைச்சது. ஹல்லேலூயா. இன்னும் என்னை தேவன் பெருக செய்தார். நீங்கள் கொடுக்கும் போது உங்கள் தேவன் உங்களை பெருக செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே அளக்கப்படும். மத்தேயு 7:2 வாசிங்களேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை என்னங்க தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவினால், இதான் இந்த 3 வசனமும் அதான் சொல்லுது இல்லையா? நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். ஏன்னா கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்ன நினைக்கலாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், இவருக்கு ஏன் கொடுக்கணும், அந்த பாஸ்டருக்கு என்ன இல்லை, நான் ஏன் அவர் கொடுக்கணும், அவரும் நல்லா தானே இருக்காரு, வீடு வாசலோட இருக்காரு, கால் வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காரு, நான் ஏன் கொடுக்கணும்? இல்ல. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், 10ல் 1 பங்கு யாருக்கு கொடுக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தருக்கு. யாருக்கு? நம் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றார். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம் மடியிலே அமிக்கி குலுக்கி சரிப்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எந்த அளவினால் அளக்கிறோம்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர் போய் ஜெப ஆலயத்துல நின்று பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அங்க அநேகர் என்ன பண்றாங்க, பரிசுத்தம் அடைகிறாங்க, தீர்க்க தரிசனம் வைக்கிறாங்க, அநேக காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, தன் நிலத்தை எல்லாம் விற்று காணிக்கைகளை கொண்டாந்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த அனனியாவும் சப்பீராவும் என்ன பண்றாங்க, தன் நிலத்தை விற்று என்ன பண்றாங்க, அவங்க மனத்துல நியமிச்சுட்டாங்க, நம்ம நிலத்தை விற்று இவங்களுக்கு என்ன பண்ணலாம், காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பான்ட்டு. ஆனா அங்க போய் நிலத்தை விற்று அந்த பணத்தை பார்த்தவன என்ன பண்றாங்க, சாத்தான் அவங்க இருதயத்தை வஞ்சித்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 10 லட்சம் ரூபாய் விற்கிறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்றாங்க, ஒரு 5 லட்சத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு 5 லட்சத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ அனனியா கொண்டாந்து பேதுரு காலில் வைக்கிறான். கொஞ்சம் தொகைய பேதுரு கேட்கிற, இவ்வளவுதான் நிலத்தை வித்தியா? ஆமா ஆமா ஐயா, ஆமா ஆண்டவரே, ஏதோ சொல்றா. அப்போ உன் இருதயத்தை சாத்தான் வஞ்சித்தது என்னன்னு சொல்லி பேதுரு கேட்ட உடனே என்ன அடையறாங்க, இறந்து போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது, சாத்தான் வஞ்சிக்காம இருக்கணும். கொஞ்ச நேரத்துல இவனை தூக்கி போட்டுங்கன்னு சொல்லிடுறாரு பேதுரு. அவனை அனனியாவை தூக்கி போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல யார் வரா, சப்பீரால் வரா. அப்போ இவனும் அதே சொல்றா. என்ன சொல்றா, இவ்வளவுதான் வச்சீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா இவ்வளவுதான் விட்டோம். அப்ப அதே மாதிரி சப்பீராவுக்கு நடக்குது. 2 பேருமே இறந்து போறாங்க. நீங்க தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லுகிறவங்களா இருக்கக்கூடாது. நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்கள், நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்கள் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. நீங்க அதன்படி அளந்தாதான் உங்களுக்கு என்ன பண்றாரு கர்த்தர்
கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 6-7. 2 கொரிந்தியர் 9:6-7 வாசிங்களேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், ஆமென். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. அவனவன் விசனமாயும் அல்ல, ஆமென். கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அரைப்பான், அப்புறம் பெருக விதைக்கிறவன் பெருக அரைப்பான். நீங்க கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் கொஞ்சமா தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா பாஸ்டர் இந்த கிறிஸ்மஸ் நாள்ல அவர் கொடுங்கன்னு சொன்ன உடனே இந்த வசனத்தை எடுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் எனக்கு நான் வசனம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வரல. எங்க வீட்டுல நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன வேலை வாங்கிட்டாங்க. வீட்டத்தோட பெருக்கு சார் கட்டு சீரியல் லைட் போடுன்னு. அதனால நான் ப்ரிப்பேர் எல்லாம் வரல. கர்த்தர் என்னிடத்தில் பேசினதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பாட்டு பாடினேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன் அவர் இடத்துல. கர்த்தரே, எனக்கு ஒண்ணும் தெரியல ஐயா, நீங்க என்ன பண்ணுங்க, என்னை நடத்தும், என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கும் போது அவர் என் வார்த்தை அவர் என்ன சொல்றாரு? மோசேக்கு என்ன சொல்றாரு? நீ போங்க, நான் பேச வேண்டியதை உனக்கு பேசுவேன் என்றார். அதேதான் ஆண்டவரிடத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்னிடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்லுங்க, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், ஆமென். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். அது என்ன சொல்றாரு? விசாலமாயும் இல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்கிறவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் தேவன் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வருத்தத்தோடு இல்ல, பாரத்தோடு இல்ல, வேதனையோடு இல்ல, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லுகிறார். நீங்க உற்சாகமாய் கொடுக்கணும் என்று. அந்த ஒரு 7 காய் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து முன்னாடி எத்தனை? யாருடைய காணிக்கை ஆசீர்வதிக்கப்பட்டது? அநேக பேர் அநேகங்களை கொடுத்தார்கள். ஏன் அவங்களுக்கு மட்டும் தேவன் சொன்னார் குறிப்பிட்டு? ஹல்லேலூயா. அவங்களுக்கு மற்றவங்க எல்லாம் இருக்கிறதுல எடுத்துக்கொண்டாங்க. ஆனா இவங்களுக்கு அதுதான் இருந்தது, அதையே கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப இதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க வாய் திறந்து, இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நோவாய் தன்னை ஒப்பு கொடுத்தான் தேவனுக்கு. அவன் குடும்பம் காக்கப்பட்டது. காணிக்க மாத்திரம் இல்ல, உங்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அததான் சொல்றாரு இல்லைங்களா? அவன் குடும்பம் காக்கப்பட்டது. அவனை கொண்டு அடுத்த சரித்திரம் உருவானுச்சு இல்லையா? ஹல்லேலூயா. உலகம் அழிக்கப்பட்டது, அவன் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. ஏன்னா அவன் தான் தேவனுக்கு செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. அவன் தான் செவி கொடுத்தான். மற்றவங்க யாரும் எல்லாம் இவன் இருக்காமட்டாங்க. இவன் போய் ஊழியம் சொல்றான், உலகம் அழிய போது, எல்லாரும் அந்த பிழைக்குள்ள வாங்கன்றான். ஆனா யாரும் என்ன பண்ணல? செவி கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு நோவா செவி கொடுத்ததினாலே அவன் குடும்பம் காக்கப்பட்டது இல்லைங்களா? அது போல நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்க உள்ளத்தை தான் கேட்கிறாரு, உங்க இருதயத்தை கேட்கிறாரு. நம் இருதயத்தை தான் அவர் கொடுக்க வேண்டும் இல்லைங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அண்ணால் பொருத்தனை செய்றாங்க. என்ன பொருத்தனை செய்றாங்க? எனக்கு ஒரு மகனை கொடுத்தா அந்த மகனை நான் என்ன பண்றேன்? உனக்காக ஒப்பு கொடுத்துறேன்றாங்க. அதே போல் கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பெறுகிறார். அந்த குழந்தை என்ன பண்றார்? பால் மறந்த பிறகு தேவாலயத்தில் கொண்டாந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பத்தி அண்ணாளுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி வேதத்துல பாக்குறோமா? இல்ல. அதுதான் சாமுவேல். அந்த சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி ஆனார் இல்லைங்களா? பெரிய தீர்க்கதரிசி. அவரை கொண்டு ராஜாக்களை உருவாக்கினார் கர்த்தர்.
ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்தாதான் கொடுப்பார். இதே நம்மள என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, என் பிள்ளைய நான் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுப்பேன். நீங்க என்ன நியமிக்கிறீங்களோ, உங்க இருதயத்துல என்னத்தை நியமிக்கிறீங்களோ அதை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நீங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, பொருத்தனை செய்யக்கூடாது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நீங்கள் சொல்லிவிட்டா அதை செய்யணும். அது இரட்டத்தனையா உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இரட்டத்தனையா ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எடுத்தவங்க வாசிங்க உபாகமம் 15:10. உபாகமம் 15:10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அதிநிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமே. நீங்க கொடுக்கும் பொழுது என்ன பண்றாரா, உங்க எல்லா கிரியைகளிலும் என்ன பண்றாரு, ஆசீர்வதிப்பார். நீங்க கையிட்டு செய்ய எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுல வெற்றி தான், தோல்வி இல்ல. நீங்க வேலைக்கு போறீங்களா, உங்களுக்கு உயர்வு தான், தாழ்வு இல்ல. அதான் சொல்ற, நீ போகும்போதும் நீ வரும்போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என்ன பண்ணாத, இந்த வருஷம் இந்த மாத்தோட வாக்குத்தத்தம் என்ன, பயப்படாதே, பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல யோசிக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கிறதுல உற்சாகமாகவும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் நான் அதை தேவனிடத்திலிருந்து இரட்டத்தனையா 100 தனையா நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு கொடுக்கணுமா, பரிபூர்ண அன்போடு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படி கொடுக்கும் பொழுதுதான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம அவர் கேட்கிறார், நான் கொடுக்கிறேன், சரி கொடுத்துரும், அவர் எதுக்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது வரக்கூடாது, பாஸ்டர் கேட்டுட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சபை ஆரம்பிச்சும் நம்ம பாஸ்டர் அவங்க பாஸ்டருக்கு அனுப்பி கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபை ஆரம்பிச்சிட்டோம், நமக்கே நிறைய தேவைகள் இருக்குன்னு அவங்க என்ன பண்ணல, விடல. அவங்க பாஸ்டர் இப்ப கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, ஆனா கொடுத்தாங்க. காரணம், கொடுத்தார்கள். கொடுத்ததினாலதான் அவங்க ஊழியம் வளர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்க 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 உங்க ஊழியம் வளர்ந்துட்டு இருக்கும், உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும். நம்ம வறட்சியானவர்கள் இல்லை. தேவன் நமக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறவர். நீங்க எதிர்பாராத நேரத்தில் நீங்க செய்கிறவர் அவர். நீங்க என்ன பண்ணணும், கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. அது எப்பயாவது என்னைக்காவது உங்களுக்கு அது இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் திரும்பி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் வரும். சகேயின் ஒரு மனுஷன் இருந்தான், எனக்கு ஞாபகம் வருது. அந்த மனுஷன் என்ன பண்ணா, ஆயக்காரங்களுக்கு தலைவனா இருந்தான், வரி வசூலிப்பான், கட்டாயமா வரி வசூலிப்பார். இயேசு கிறிஸ்து அங்க போறாரு, அவனை பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்து பார்க்க மரத்துல ஏறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சகேவே நீ கீழே வா, நான் நீங்க என்ன பண்ண போறேன், உன் வீட்டுல தான் சாப்பிட போறேன். அவனுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ண, அவன் என்ன பண்ண, அந்த நேரத்துல நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கியிருந்தா அந்த தனியா அதை திருப்பி கொடுக்கிறேன் என்றான். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த நேரத்துல அவனுக்கு என்ன கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது. ஹல்லேலூயா, ரட்சிப்பு கிடைக்குது. அவன் அந்த நேரத்துல மனம் திரும்பினான், அவன் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேட்கிறது எல்லாம் ஒன்றுதான், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கர்த்தருக்கென்று கொடுங்கள், உங்களை கொடுங்க, உங்க இருதயத்தை கொடுங்க, உங்க ஊழியத்துக்கு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை, ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்ததுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பெற்று ஜீவனை பெற்று இன்னைக்கு நாம் சுகமாய் உட்கார்ந்து இருக்கிறோம்.
இல்லைன்னா இன்னைக்கு என்ன எங்க இருந்திருப்போம்? எங்க வேணாலும் இருந்திருப்போம். ஹல்லேலூயா. அவரை பெற்றுக்கொண்ட யாவருக்கும் அவர் சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ பிதாவாகிய தேவன் தன் குமாரனை ஒப்பு கொடுத்ததினால்தான் அவர் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இன்றைக்கு அவருடைய மகனாக மகளாக இங்க நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அவரை நாம் துதித்துக் கொண்டு இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கொடுக்கலன்னா நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசானவன் நம்மளை பாதாள வழிக்கு கொண்டு போயிருப்பான். அவரை நம்மளை ஒப்பு கொடுத்ததினாலதான் அவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். அந்த வார்த்தை இந்த உள்ளான மனுஷனை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் 4:24 ஏதோ எங்கேயோ உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க. மார்க் 24 என்ன சொல்றீங்க? 4:24 காதுள்ளவன் கேட்க கடவன். ஏதோ ஒரு பேசுறாரு, கொடுக்க சொல்றாரு. என்னத்த கொடுக்க சொல்றாரு? காதுள்ளவன் கேட்கணும். நீங்க கேட்கிறதை கவனமாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க இத கேட்டுட்டு கீழே போனோம்னா என்ன பண்ணக்கூடாது? மாறிடக்கூடாது. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. எப்படி கொடுக்குறீங்க, எதை செய்யறீங்க, என்ன செய்யறீங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களை தேவன் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். நான் செய்யறதை யாரும் பார்க்கல, நான் செய்யறதை செஞ்சுட்டே இருப்பேன் நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தின் யோசனைகளை அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. 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 நாம் எந்த அளவினால் கொடுக்கப்படுகிறோமோ அந்த அளவினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எல்லாத்திலையும் நம்ம சரீரம் கூட சரி. நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற நோய் வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும் என்று சொல்கிறது. கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? இஸ்ரவேல் கோத்திரங்கள் எத்தனை? 12. யோசுவா எத்தனை கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தான் கானான் தேசத்தை? 12 சொல்லுங்க. 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டானா யோசுவா? 11 கோத்திரங்களுக்கு பங்கிட்டான். லேவி கோத்திரங்களுக்கு பங்கிடல. ஏன்னா லேவி கோத்திரத்துக்கு ஆசாரிய ஊழியம், ஆசாரிய ஊழியத்தை தேவன் கொடுத்தார். அவங்களுக்கு என்ன சுதந்திரம்? இஸ்ரவேல் ஜனங்க கொண்டு வர தசமபாகம் காணிக்கை என்ன சுதந்திரம்? ஹல்லேலூயா. ஏன் கொடுக்கணும்? நம்ம 12 கோத்திரங்களுக்கு யோசுவா பங்கிடவில்லை, 11 கோத்திரங்களுக்கே பங்கிட்டார். அப்ப அவங்க கொடுக்கிறது யாரு? ஆமென். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு தசமபாகம் காணிக்கையே தான் அவர்களுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம காணிக்கை கர்த்தருக்கு என்று கொடுக்கணும். வேதம் தெளிவா சொல்லுகிறது. 7 நாள் ஆசரிப்பு கூட ஆசரித்தார்கள். எல்லாரும் வந்தாங்க. ஆசாரியர்களும் லேவி ஆசாரியர்களும் என்ன பண்ணாங்க? அவர்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் பெருக செய்தாங்க. எசேக்கியா ராஜா வராரு. என்ன பண்றாரு? இவங்களுக்கு ஏன் தசமபாகம் காணிக்கை கொடுக்கலன்னு முதலாவது எசேக்கியா ராஜா தரான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? சகல இஸ்ரவேலரும் என்ன பண்றாங்க? அதிகமாய் தசமபாகம் காணிக்கையை கொண்டு வந்தார்கள். அங்க பண்டகசாலைகள் உருவாக்கப்பட்டதுக்கு 2 நாளாகும் புத்தகத்துல நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கொடுக்கிறது கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவே அவர்கள் சுதந்திரம். நாம் ஏன் காணிக்கை கொடுக்கிறோம், எதுக்கு காணிக்கை கொடுக்கிறோம் முதலாவது நாம் தெரிந்து கொள்ளணும். முதலாவது இந்த காணிக்கை கர்த்தருடைய ஊழியத்துக்காக அவர்கள் செய்யப்படுகிறது இல்லைங்களா? அது செலவிடப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை நாமளும் தான் சேர்ந்து தாங்கணும். வேதமா தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு முறை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க கொஞ்சமா விதைத்தீங்கன்னா கொஞ்சமா அறுவடை செய்வீர்கள்.
நீங்க அதிகமா அவரை விதைத்தா அதிகமாய் அறுவடை செய்வீர்கள். இரண்டாவது, அவனவன் விசாலமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டீங்க, 5 ரூபா தான் கொடுப்பேன், 5 ரூபா கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. 10 ரூபா கொடுங்க. உங்களுக்கு என்ன நியமிக்கிறீங்களோ, உங்க இருதயத்துல உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை கொடுங்க. அதை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஏனோ தானோன்னு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏனோ தானோன்னு கொடுக்காத, விசாலமாய் வர்க்கத்தோடு கொடுக்காத, அன்பு இல்லாம கொடுக்காத. அடுத்து, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவன் உங்களிடத்துல இன்னும் இன்னும் அதிகம் பிரிய வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெறுகிறவர்களாகும் படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கும்போது சகலவித கிரியைகளை கர்த்தர் உங்களை என்ன பண்றாராம்? பெருக செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் வெறும் சாதாரண ஒரு கிளர்க்கா இருக்கேன், நாளைக்கு உங்க ஆண்டவர் உங்கள் வேலையில என்ன பண்ண போறாரு? போஸ்டிங் கொடுத்து உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. நான் சின்னோண்டு கடை வச்சிருக்கேன்ப்பா, அடுத்து என்ன பண்ணுவாரு? 10 கடை, இன்னும் கொஞ்சம் பெருசாகும், இன்னும் கொஞ்சம் பெருசாகும். உங்களை விருத்தி அடை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்துல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். முதலாவது அன்பு இருக்கணும். நீங்க அன்போடு கொடுக்கணும், வருத்தத்தோடு கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:9-10 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். உன் பொருளாலும் எல்லாவித கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் எல்லா விலையின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. நீங்க கர்த்தரை கனம் பண்றதுல என்ன பண்ணுங்க? எப்படி இருக்கணும்? முந்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை, நீங்க விளைகிற எல்லா பொருளும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? நம்ம எல்லா விலையும் பொருளாலும் கர்த்தருக்கு முதல் பலனை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கீழே என்ன சொல்றாரு? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அவர் நிரம்ப செய்கிறவரா இருக்கிறார். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நம் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நம்மை பெருக செய்கிறவர் அனுதினமும். ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் பெருக செய்து கொண்டிருக்கிறார். நாம் கொடுக்கிறதுல முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். விசாலமாய் அல்ல, கட்டாயத்தினாலும் கொடுக்காதீங்க. அவர் கேட்டுட்டாரு நான் கொடுக்கிறேன்னு கொடுக்காதீங்க. ஒருத்தர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நான் என்ன பண்றது, எப்பா கொடுத்து போவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் இருதயத்துல நியமித்தால் மட்டுமே கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் திரும்பி லூக்கா 6:38 வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, பெருக செய்வார்கள். ஆமென்.